உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில கமல்ஹாசன் அவர்கள் நடித்த, மணிரத்னம் அவர்கள் தயாரித்த, AR ரஹ்மான் இசையமைத்த மற்றும் STR அவர்கள் நடித்த தக்லீஃப் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த படம்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி கோவம் வந்து எந்திரிச்சு வந்து ஒரு திரையரங்குல போய் பார்த்து நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு கேவலமான படம் தான் கண்டிப்பா தக்லீஃப் படம் தாங்க. என்னதான் கமல் அவர்கள் தமிழுக்காக நின்றிருந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா அப்படின்னு உறுதியா இருந்தாலுமே படத்தை மனுஷன் பார்க்க முடியலங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த படத்தோட கதையை பத்திலாம் ஒன்றும் சொல்றதுக்கே கிடையாதுங்க. கேங்ஸ்டர் படம் தான். அதாவது 2 கேங்ஸ்டருக்குள்ள சண்டை நடக்கும். அந்த கேங்ஸ்டர் ஒரு கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங்ஸ்டர்கிட்ட போலீஸ்ட மாட்டி விட்டுருக்கான். அந்த போலீஸ்ட மாட்டி விடுறப்ப தெரியாதனமா ஒருத்தர் கொண்டுருவாங்க. அந்த கொண்டுரோட பையன் தாங்க நம்ம சிம்பு. இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு எப்படி இருக்குங்க நீங்களே போய் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் பணம் போட்டு படத்தை எடுத்திருக்காங்க, கோடிக்கணக்கில் போட்டு எடுத்திருக்காங்க. அதனால நம்மளால எந்த ஒரு பாதிப்பு வர வேணாம். அவங்க சுத்தமாவே கதையே கிடையாது, கதையும் கிடையாது, திரைக்கதையும் கிடையாது. அப்ப இந்த படத்தை பார்க்க முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. காமெடி நல்லா இருக்கும். படத்துல காமெடி பார்த்தீங்கன்னா உண்மையாவே சிரிக்கிற மாதிரி இருக்கும். கமல் அவர்கள் பண்ற காமெடி மட்டும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி படத்துல எல்லாம் ஒரு மனங்கடியும் கிடையாது. தயவு செய்து போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நேர்ல பாருங்க, பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்க எடுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடும். அவங்களுக்கு கர்நாடகாக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி. ஏன்னா பார்த்துருந்தாங்கன்னா அவங்களே செத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே பைத்தியமா இருப்பாங்க, அவங்களே மனநிலைக்கு ஒரு குன்றிய நிலைக்கு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. உண்மையாவே ஏன்டா இப்படிலாம் படம் எடுக்கிறீங்க? இன்னைக்கு அவன் படம் ஹாலிவுட்டா இருக்கட்டும் இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் படம் சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இவங்க என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா த்ரிஷாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. கமல் அவர்களும் த்ரிஷா மேல ஆசைப்படுறாரு, சிம்பு அவர்களும் ஆசைப்படுறாரு. இது என்ன கூத்துனா அப்பா மகன் போல கட்டுறாங்க. ஒரு சில நேரம் சிம்புவையும் கமலையும் அப்பா மகன் போல கட்டுறாங்க, ஒரு சில நேரம் அண்ணன் தம்பி போல கட்டுறாங்க. என்னடா சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அப்படி அப்பா மகன் போல காட்டினீங்கன்னா அப்பாவும் த்ரிஷாவை, சிம்பு அவர்களும் த்ரிஷானா என்னடா கதை இது? ஐயா மணிரத்னம் அவர்களே, உங்களோட வயசு எவ்வளோ, கமல் அவர்களுடைய வயசு எவ்வளோ, உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையாதானா அப்படிங்கிறது நமக்கு உண்மையாவே இயற்கையாவே மனசுக்கு தோணுது. இந்த செக்கச்சிவந்தமானம் படம் பார்த்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அந்த வந்து செக்கச்சிவந்தமானம்ல ஒரு குடும்பத்துல நடக்கிற அந்த ஒரு குளறுபடினால ஒரு இதெல்லாம் இருக்கும். அது நல்லா இருக்கும், பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். ஆனா நாங்க இந்த படத்தை ரொம்பலாம் எதிர்பார்க்கலங்க. சரி செக்கச்சவந்தமான மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நாங்க போனோம். ஆனா அங்க போனதுதான் தெரியுது, நம்மளை செக்கச்சவக்க வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு அடிச்சு அமுச்சு விட்டாங்க. கண்டிப்பா கர்நாடகாவில் தயவு செய்து கமல் அவர்களே இந்த படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. இதுவே அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். ஐயா கமல்ஹாசன் அவர்களே, உங்க வயசுல இருக்கவங்க தான் உங்களோட கம்பி வயசு கூட வச்சுக்கோங்க. அஜித்தா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் இல்ல உங்க ஏஜ்ல இருக்க ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும், இந்த அளவுக்கு யாரும் அவங்க படத்துல ஒரு ரொமான்ஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உண்மையாவே பாக்குறவங்களுக்கு அந்த படத்தை பார்க்க வந்தவங்களும் கண்டிப்பா சங்கட்டமா இருந்திருக்கும். எங்க முன்னாடி எல்லாம் வந்து ஃபேமிலியா உட்கார்ந்து இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, என்னடா நம்ம ஒரு மாதிரி கதையை எதிர்பார்த்து வந்துமே இங்க ஒண்ணு நடக்குது தேவையில்லாம. அதாவது அத்தனை பேர் இருக்கிற இடத்துல நமக்கே தோணுது, அந்த படம் பார்க்குற நமக்கே என்னடா இந்த வயசுல போய் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அந்த மனுஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இயற்கையாவே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தோணுது. படம் புழுக்க அவங்க சீரியஸா ஏதாவது பண்றாங்க, ஆனா நமக்கு அது காமெடியா தான் இருக்கு. அவன் என்னதான் எவ்வளவு சீரியஸா என்னென்னமோ பண்ணாலும் நமக்கு காமெடியா தான் இருக்கு. படத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை, AR ரஹ்மானுடைய இசை. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு கூட கிடையாது. நம்ம சின்மை பாடினதா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த பாட்டெல்லாம் படத்துல இல்லவே கிடையாது. இதை விட ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, அந்த விண்வெளி நாயகன் அப்படிங்கிற பாட்டு எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஐயா கமல்ஹாசன் அவர்கள் அந்த நாயகன் படத்தை அந்த ஒரு அது டிஏஜிங்கா என்னன்னு தெரியல, இல்ல லுக்கே அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்களா அப்படின்னு தெரியல, பட்டாசா இருந்தது. நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்க சூப்பரா இருக்குண்டா, அதை பார்த்தோன்னே ஒரு நாயகன் ஃபீல் கொண்டு வந்துச்சு அந்த ஸ்டார்டிங் அந்த படத்தோட இதுல. அப்புறம் போக போக அவருடைய இப்ப இருக்கிறத காட்ட ஆரம்பிச்சாங்க. கெட்டப்லாம் ஓகே, ஆனா செட்டப் ரொம்ப கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு. ஏங்க ஒரு கேங்ஸ்டர் மனைவி மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. ஒரு விஷயத்தினால ஜெயிலுக்கு போறாரு, போயிட்டு வந்தோடனே மனைவி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவங்க இந்த படத்துல காட்டுவாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தானே வருவாங்க. ஆனா இவர் செட்டப்பை பார்க்க போறாரு. அந்த செட்டப் யாருன்னா இந்த படத்துல த்ரிஷா அவர்கள். அவர் அங்க இருந்து ஒரு 6 நாள் கும்மி அடிச்சுட்டு வர்றாரு.
அதாவது இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா சரி போய் பாருங்க அப்படின்னா நம்ம வாயில சொல்ல வரும். கண்டிப்பா இது டீசெண்டா கூட இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்டா இந்த படத்துக்கு போனோம் தான் சத்தியமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மன தைரியமா இருக்கவங்க, எதையும் தாங்கும் இதயமா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை போய் ஒரு டைமாவது பார்த்துட்டு வாங்க.